பிரைஸ் லார்ட். வருடத்தின் கடைசி மாதத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்காதது இனிமே என் வாழ்க்கையில் நடந்துருமான்னு கேள்வியோட கலக்கத்தோட உடைந்து போய் வந்திருக்கீங்களா? ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிறாங்க, எரேமியா 31:4 மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவர் உங்களுக்கான சொன்ன வார்த்தையை நிச்சயமான ஏற்ற காலத்தில் நடத்தி முடிப்பார். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களெல்லாம் என் தலையை உயர்த்தினீரே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களெல்லாம் என் தலையை உயர்த்தினீரே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. Thank you. Praise the Lord. Hallelujah. நம் தேவன் நல்லவர். அவர் நன்மையான ஈவுகளால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஸோ உங்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இம்மட்டமாக நம்மை கரம் பிடித்து நடத்தினவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, உம்முடைய மாறாத அன்புக்காக, உம்முடைய மாறாத தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை முழுவதும் உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். பேசுகிற நீங்கள் அல்ல, ஆவியான ஒரு வார்த்தையின்படி இந்த நாளில் எங்களோடு நீர் பேசுகிறாச்சா. எத்தனை இன்னல்கள், எத்தனை வாதைகள், எத்தனை போராட்டங்கள் நாங்கள் சந்தித்தது போதிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நீர் எங்களோடு பேசுங்க. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வடிக்கிற கண்ணி, நீ கடந்து செல்கிற பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏசாயா 46வது அதிகாரம் 11வது வசனத்தை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக எனக்கு முன்பாக வைத்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, அதை நான் சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அது செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற, இது கடைசி மாதமாய் இருக்கலாம், இந்த ஆண்டின் முடிவாய் இருக்கலாம். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை இந்த மாதத்திலிருந்து நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, அதை நான் சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன், அதை நான் திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன். இந்த வாக்கியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், 4 தடவை அதை நான் சொன்னேன், அதை என்ற அந்த வார்த்தை 4 தடவைகள் வருகிறது. நீங்க பார்க்கலாம். அதைன்னு சொல்லும் போது உங்க மனதெல்லாம் பார்க்கிறேன், எதைன்னு கேட்குறீங்க? எதை நிறைவேற்ற போகிறார்? எது எனக்கு திட்டம் பண்ணினார்? எது எனக்கு செய்து முடிப்பார் என்ற கேள்வியோடு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் அந்த வசனத்தின் முன்னுரையை அது படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. ஏசாயா 46:11 வசனம். உறைஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் ஒரு மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறதா இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வசனத்தை யாரை குறிக்கிறது பார்ப்பீரானால், கோரேஸ் என்று ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறதாக நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் சுமார் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தால் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், எப்படா எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த அடிமைத்தனத்தில் எப்பொழுது ஒரு மாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் கண்ணீரோடு இருந்த ஒரு நாட்கள். அந்த நாட்களில் தான் இப்படியாக ஒரு கோரேஸ் வருவார், ஒரு ராஜா வருவார். இந்த பாபிலோன் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று ஒரு நற்செய்தி எழுதப்பட்டிருந்தது. மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் அதை அறிந்திருந்தார்கள். அதில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த கோரேசுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த ராஜா வந்தாதான் எங்களுக்கு விடுதலை வரும், இந்த ராஜா வந்தாதான் எங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு வரும், இந்த ராஜா தான் வந்தாதான் என் பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் காத்திருந்தார்கள். அந்த வார்த்தை உறைஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து அந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்கள். அதோட அர்த்தம் என்னவென்றால், வேகமாக பறந்து வருகிற ஒரு பறவை. அதோட அர்த்தம் அதுதான். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய நற்செய்தி, இந்த ராஜா ஒரு நற்செய்தியை கொண்டு வருவார், ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார், அந்த ராஜாவுக்காக காத்திருக்கிறோம் என்று காத்திருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததை போலவே 70 ஆண்டுகள் பிறகு கோரேஸ் ராஜா எழுப்பினார். பாபிலோன் தேசத்தை, அந்த ராஜ்யத்தை மேற்கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்ததாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கோரேஸ் ராஜா இல்லை. தாவீது ராஜாவை போல சத்துருடைய கைகள், தடைகளை, நெருக்கங்களை எதிர்த்து பேசுகிற கோலியாத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க, நம் சார்பாக சண்டை போட தாவீது ராஜா போல இல்லை. சாலமன் ஞானி போல, ராஜாவை போல நம்மை ஞானமாக எந்த காரியத்தை நம்ம திட்டமிட்டு யோசித்து முடிவு எடுக்கணும் ஆலோசனை கொடுக்கிற சாலமன் ராஜா இல்லை என்று ஒருவேளை கேள்வியோடு வந்திருக்கலாம். கோரேஸ் ராஜா இல்ல, தாவீது ராஜா இல்ல, சாலமன் ராஜா இல்ல. ஆனா அதற்கு மேலாக ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
காரணம் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்ற இரட்சகர் தாவீது ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்று அதோட பொருள் என்னவென்றால் மேசியா என்ற அர்த்தம். மேசியா என்ற அர்த்தம் என்னவென்றால் ராஜா என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு ராஜா உண்டு, அவர் விசாரிக்கிறவர் ராஜா, உன் வாழ்க்கை நீதியை சரி கட்டுகிற ராஜா. அந்த ராஜாவின் பண்டிகை தான், பிறந்த நாளை தான் இந்த நாட்கள் நாம் கொண்டாட போகிறோம். ஆமென். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இந்த மேசியா எங்க பிறந்திருக்கிற அடையாளத்தை காட்ட ஒரு நட்சத்திரம் அடையாளமாக இருந்ததாம். அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகள், கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் அந்த அந்த மேசியா எங்க பிறந்திருக்கான்னு அவருக்கு தெரியல. அவர் பெத்லெஹேமிலே பிறந்திருக்கிறார், ஆனா பெத்லெஹேமிலே எங்க பிறந்திருக்கான்னு தெரியாம எங்க போனாங்க? ஏரோது அரண்மனைக்கு போனாங்க. ஆனா மேசியா எங்க இருக்கிறார் என்று அந்த ஞானிகளுக்கு, சாஸ்திரிகளுக்கு காட்ட ஒரு நட்சத்திரம் அடையாளமாக அவளுக்கு முன்பாக சென்றது மாத்திரமல்ல, மேசியா இருக்கிற இடத்தை அது காட்டினது. அதே போல லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனத்தின் படிப்பினால், இருளிருந்த மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தி சொல்லப்பட்டது. பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொன்ன அந்த தேவதூதன், அந்த மேசியா எங்க இருப்பார், எப்படி இருப்பார் என்று அடையாளம் காட்ட நீங்க லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனத்தின் படிப்பினால், இதுதான் அந்த நாட்கள் நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்கலாம், ஆனா இதுதான் மேசியா என்ற அடையாளம் காட்ட ஒரு அடையாளம் அங்க வைக்கப்பட்டது. அது என்ன அந்த அடையாளம்? பிள்ளையை துணிகளில் சுற்றி, பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். ஆமா, இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். மாட்டு தொழுவத்தில் அந்த பிள்ளை வைக்கப்பட்டிருக்கும், துணியால் சுட்டப்பட்டு மாட்டு தொழுவத்தில் அந்த பிள்ளை வைக்கப்பட்டிருக்கும். இதுவே உனக்கு அடையாளமா இருக்கும். மேசியா எங்க பிறந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறார் என்று அடையாளத்தை காட்டினது ஒரு நட்சத்திரம், the star of Bethlehem என்று சொல்லி அந்த நட்சத்திரத்துக்கு பேர். அதே போல இதுதான் அந்த பிள்ளை என்று அடையாளம் காட்ட மாட்டு தொழுவத்திலே அந்த பிள்ளை துணிகளால் சுட்டப்பட்டதாக இருக்கும். இதுதான் மேசியா அடையாளம் காட்டதாக ஒரு அடையாளம் அந்த மேய்ப்பர்களுக்கு வைக்கப்பட்டது. ஆனால் மேசியாவை உலகத்திற்கு மேசியா என்று அறிவித்தது, அடையாளம் காட்டினது ரெண்டு பேர் அடையாளம் காட்டினார், இவர்தான் மேசியா என்று. அவர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பினால், நீங்கள் லூக்கா 2வது அதிகாரம் 25-37 வசனத்தின் படிப்பினால், ஒன்று அன்னாள், மற்றொரு சிமியோன். வேதத்தில் 2 அன்னாள் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒரு அன்னாள் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தாயார், பழைய ஏற்பாட்டு. ஆனா இந்த தாயார் அன்னாள் தீர்க்கதரிசியாக அன்னாள் என்று அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் ஒரு விதவையாக இருந்தார்கள், 84 வயது உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அவர் எருசலேமை காத்திருந்தார்கள், இரவும் பகலும் செபிக்கிறவர் பெண்மணியாக காத்திருந்தார்கள். எதற்காக? மேசியாவை பார்க்க. இந்த தாய் 84 வயது உள்ள அந்த தாய், அந்த விதவை தாய், ஒருவேளை பிள்ளைகள் இருந்திருக்கலாம், குடும்பம் இருந்திருக்கலாம், எல்லாரும் இருந்தோம். அவங்க சொன்னாங்க, மேசி அந்த ஆலயத்திற்கு வர போகிறார், இந்த இடத்திற்கு வர போகிறார், ஆதலால் இந்த இடத்துல நான் காத்திருப்பேன் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் சும்மா காத்திருக்கல, அவர்கள் உபவாசத்தோடு ஜெபத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள். எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, அண்ணாலே இத்தனை நாட்கள் ஜெபம் செய்தாயே, இத்தனை நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாயே, இதுவரைக்கும் நடக்கல, இதுவரைக்கும் நடக்காதது இனிமேல் நடக்க போகிறதா?
அன்னாலை கேள்வி கேட்ட போல ஒருவேளை உங்களையும் அநேகர் கேள்வி கேட்டிருக்கலாம். ஏப்பா நீ இவ்வளவு ஜெபம் பண்ணியே உன் குடும்பத்தில் மாற்றம் வரலையே, இவ்வளவு ஜெபம் பண்ணினாயே உன் பிள்ளையோட வாழ்க்கையில தீர்வு கிடைக்கலையே, இவ்வளவு ஜெபம் பண்ணினாயே எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கல, இவ்வளவு ஜெபம் பண்ணாயே உன் மகளுக்கு ஒரு வரன் கிடைக்கல என்று சொல்லி அநேக காரியங்கள் சோர்வடையத்தக்கதாக பலர் உங்களோடு பேசியிருக்கலாம். அந்த வார்த்தைகளை கேட்ட அண்ணால் ஆமாம்மா எல்லாரும் சொல்லுகிற போலதான் நடக்கல, இனிமேல நடக்குமான்னு தெரியல, நான் வீட்டுக்கு போயிடலாம். ஏனால் கர்த்தருடைய சரித்திரம் சொல்லுகிறது 800 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவேல் தீர்க்கதரிசினால் மேசியா பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக மீகா தீர்க்கதரிசினால் மேசியா பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமா மேசியா பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. 800 ஆண்டுகள் நடக்காதது, 700 ஆண்டுகள் இத்தனை 84 எத்தனை மாதங்கள் வருடங்கள் அந்த அம்மா அந்த ஆலயத்தில் இருந்தாங்கன்னு தெரியல. எல்லாரும் இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் பிறக்காத மேசியா இந்நாளில் பிறக்க போறாரா என்று எண்ணி அந்த அம்மா எருசலேமை விட்டு போகவில்லை, அவர்கள் எருசலேமிலே தங்கியிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற இந்த அன்னாலை போல விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல், ஜெபத்தில் தளர்ந்து போகாமல், உபவாசத்தில் தளர்ந்து போகாமல் இன்றும் கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆன்லைன்ல பார்க்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, உன் ஜெபம், உன்னோட நம்பிக்கை, உன்னோட பிரயாசங்கள், உன் பொறுமை, உன்னோட விசுவாசம் வீண் போகாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, குறிப்பிட்ட நாளிலே மேசியா பிறந்த போது தன்னுடைய யூதருடைய கலாச்சாரத்தின்படியே, அந்த அதிகாரத்தை நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். நீங்க லூக்கா 2வது அதிகாரம் 36 இருந்து நீங்க அந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். தன்னுடைய வழக்கத்தின்படி மரியாளும் யோசேப் சிறு பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்ய வந்தபோது இந்த அன்னாள் வந்தார். இவரே மேசியா என்று அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய அந்நிய கண்கள், அவருடைய சொந்த கண்கள் அதை கண்டது. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்நிய சில பேர் சொல்லுவாங்க, என் நாட்களில் நல்லதான் நடக்குமான்னு தெரியல, என் நாட்களுக்கு பிறகாவது நடந்தா கூட பரவாயில்ல. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு பிறகு அது நடந்தா கூட பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாங்க, இல்ல பிறகு இல்ல, உன்னுடைய நாட்களில் நீ அதை காண்பாய், நீ ஜெபித்த ஜெபங்கள் பலனை காண்பாய், நீ இஸ்ரவேல் தேவனத்தை கேட்ட உன்னுடைய விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் செய்வார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவர் உன் வாழ்க்கையை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. அவர் உனக்கென்று வைத்திருக்க திட்டங்கள், அன்னாளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, அவளுடைய ஜெபம் வீண் போகவில்லை, அவளுடைய உபாசமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த காத்திருதல் வீண் போகவில்லை. நீங்க எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணினீர்கள், அன்னாளுடைய நம்பிக்கையின்படி, அவள் ஜெபத்தின்படி அதோட பிரதிபலனை பார்த்ததை போல கர்த்தர் உங்கள் பிரதிபலனை நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றினேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. எதை ஆண்டவர் திட்டம் பண்ணினார், எதை செய்வேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்தார், எதை உனக்கு செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார், அவர் சொன்னபடி அவர் செய்து முடிப்பார். அருகில நபரை பார்த்து சொல்லுங்க, எதை உனக்கு சொன்னாரு கேளுங்களேன், பக்கத்தில் பார்த்து, எது உனக்கு சொன்னாரு, அவர் சொன்னபடி செய்து முடிப்பார். ஒரு பாடல் இப்படியாக சொல்லுகிறது, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தரலும், உன் சேவைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தரலும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய
நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. அருகில நபரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைப்பட மாட்டாது. இரண்டாவது ஒரு நபர் இயேசுவை மேசியாவாக உலகத்திற்கு காட்டினது இன்னொரு நபர் யார் என்று பார்ப்பீர்கள், சிமியோன். நீங்க லூக்கா 2வது அதிகாரம் 25 31 வசனம் வரைக்கும் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சிமியோனை குறித்து. இந்த சிமியோன் பக்தி உள்ள ஒரு மனிதராக இருந்தார். கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருந்த ஒரு சிமியோன். சின்ன சின்ன காரியத்தில் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதிலே அவர் வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தார் இந்த சிமியோன். இந்த சிமியோனும் எருசலேமின் ஆலயத்தில் காத்திருந்தார். எதற்காக? எருசலேமின் ஆறுதலுக்காக அவர் காத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த சிமியோன் இந்த ஆலயத்திலே தங்கியிருந்தார், எருசலேமே தங்கியிருந்தார். மிகுந்த வயது முதிர்ந்த ஒரு நிலையிலே இந்த சிமியோன் இருந்திருக்கலாம். ஒருவேளை நாட்கள் போக போக பலன் குன்றி போய் இருக்கலாம், அவருடைய கண்கள் மங்கி போய் இருக்கலாம். எல்லாரும் சொல்லி இருக்கலாம், சிமியோனே உன் கண் இப்பயே மங்கி இருக்கிறது, இப்பொழுதே பலன் குன்றி போய் இருக்கிறது, இன்னுமா நம்புகிறாய்? மேசியா பிறப்பார், அதை நீ பார்ப்பா. ஏன்னா ஆண்டவர் சிமியோனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், சிமியோனே மேசியாவை உன் கண்கள் பார்க்க மட்டும் நீ மரணத்தை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சிமியோனே நீ ஆண்டவரை பார்ப்பேன் நம்புகிறையா? அவர் சொன்னாரு, ஆமா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் கட்டாயம் பார்ப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, இதுவரைக்கும் நடக்காதது இனிமேல் நடக்கும் என்று நம்புகிறாயா? சிமியோனோட பதில் என்ன சொல்லியிருக்கோம்? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். எல்லாரும் கேட்டிருப்பாங்க, இதுவரைக்கும் மாறாதது இனிமேல் மாறும் என்று நம்புகிறாயா என்று கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருப்பாரு? என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் நினைச்சேன், அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, அவர் மனுமாறும் மனுபுத்திரன் அல்ல என்று அவர் சொல்லியிருக்க கூட. அவர் பொய் சொல்ல மாட்டார் எங்கள் ஆண்டவர், அவர் சொன்னதை அவர் செய்வார். சிமியோன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினவராக அவர் காத்திருந்தார். மக்கள் சொல்லுகிறதை கேட்கவில்லை, நெகட்டிவான செய்திகளை கேட்கவில்லை, மக்கள் என்ன பேசுறாங்க என்ன நினைக்கிறாங்க என்று அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அவருடைய மனது கர்த்தரை கட்டாயம் பார்ப்பேன், நான் சாகிறதுக்கு முன்பாக நான் பார்ப்பேன், ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அவருடைய நம்பிக்கையின்படியே மரியாளும் யோசேப் இயேசுவை பிள்ளையாக இருந்தது, இயேசுவை பிரதிஷ்டை செய்ய ஆலயத்திற்கு வந்தபோது நான் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி அந்த நாட்கள் இல்லை. இன்னைக்கு ஒரு இடத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், கூகுள் மேப் அனுப்புங்க, நான் கரெக்டா ரூட்டை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் கூகுள் மேப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை. மரியாள் ஆலயத்துக்கு நான் வரேன் என்று சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டிங் போடல, நான் ஆலயத்துக்கு வரேன் யாருன்னா வந்தா வந்து பாருங்க, ஒரு போஸ்டிங் போடல. அப்ப இந்த சிமியோன் எப்படி கரெக்டா, ஏன்னா அந்த ஆலயத்தில் பல வாசல்கள் இருக்கிறது, சிங்கத்தின் வாசல், ஆட்டு வாசல், பல வாசல்கள், அலங்கார வாசல். அந்த ஆலயத்தில் சுற்றி 12 வாசல்கள் இருக்கிறது. எந்த வாசல் வழியாக மரியாளும் யோசேப் பிள்ளை எடுத்துட்டு வராங்க தெரியாது, அவங்க வராங்களும் தெரியாது. ஏன்னா ஒரு நோட்டீஸ் போடல, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, வரப்போகிறேன்னு சொல்லல. ஆனா இந்த சிமியோன் எந்த நம்பிக்கையோட வரும்போது கட்டாயம் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோட காத்திருந்தான் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 27வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், அந்த சமயத்தில் மரியாளும் யோசேப் பிள்ளையை கொண்டு வந்த போது கர்த்தருடைய ஆவியினுடைய ஏவுதனால் அவர் நேரடியாக அந்த இடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆச்சரியம் என்ன, ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாம் எதிர்பார்த்தார், நோவோட காலத்தில் மேசியா பிறப்பார் என்று எதிர்பார்த்தார். பொற்ஜாதிகளில் இருந்து எழும்பின முதல் தீர்க்கதரிசி பீலியாம் ஒரு கோல் எழும்பும் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தார், அவருடைய காலத்திலும் பிறக்கல. எத்தனையோ ஸ்திரீகள் ராஜாத்திக்கள் திருமணமாகாமல் மேசியா பிறப்பார் என்று காத்திருந்தார்கள், அவருடைய காலத்தில் அவருடைய வயிற்றில் பிறக்கவில்லை. ஆனா யாருடைய காலத்தில் பிறந்தாரா?
இந்த சிமியோனோட காலத்தில் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. சிமியோனோட காலத்தில் மேசியா பிறந்தது மாத்திரமில்லை, அந்த மேசியாவை தன் கைகளை ஏந்துகிற ஒரு பாக்கியத்தை அவர் கண்டார், பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த சிமியோன் அந்த பிள்ளையை, இயேசுவை தன் கைகளை ஏந்தி அவர் சொன்னார். 30வது வசனம், இப்பொழுது என் கண்கள் ரட்சிப்பை கண்டது. இப்பொழுது என் கண்கள் ரட்சிப்பை கண்டது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இதுவரைக்கும் பார்க்காத நற்கிரிகளை, நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. எந்த காரியங்களுக்காக பார்க்கணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த காரியங்களுக்காக இந்த காரியம் நிறைவேறணும் காத்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்த்தபடியே, நீங்கள் விரும்பினபடியே தேவன் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். சிமியோனுடைய கண்கள் கண்டது. அந்த பிள்ளையை தன் கைகளில் ஏந்துகிற ஒரு பாக்கியத்தை சிமியோன் பெற்றுக்கொண்டார். ஆனா இது படித்தும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு விளக்கினார். சிமியோன் மேசியாவை தன் கைகளை ஏந்துகிற பாக்கியம் தான் அவருக்கு கிடைச்சது. ஆனா நமக்கு அந்த மேசியாவை உள்ளத்தில் சுமக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிமியோனை காட்டிலும் நாம தான் ரொம்ப பாக்கியவான்கள். காரணம் அந்த இயேசுவானவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். ஆமென். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவர் சொல்லுகிறார், அதை நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இந்த நாளில் எந்தெந்த காரியம் உன் வாழ்க்கையில ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? எரேமியா 29:11 வசனத்தின்படி, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கட்டளிடுவேன். ஹல்லேலூயா. அந்த முடிவு யாவருக்கும் ஆச்சரியமா இருக்கும், யாவரும் பிரமிக்கத்தக்கதா இருக்கும். சிமியோன் கேள்வி கேட்ட முன்பாக இந்த சிமியோன் இயேசுவை பார்த்த பிறகு அவர் எப்படி போயிருப்பாரு? எல்லாரும் தலை குனிந்திருப்பாங்க, இவர் மட்டும் தலை நிமிர்ந்து நடந்திருப்பார். கர்த்தர் என் கண்கள் என் ரட்சிப்பை கண்டது. ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து சந்தோஷத்தோட போயிருப்பாரு. நான் சொன்னபடியே நான் மேசியாவை பார்த்துட்டேன், நான் விரும்பினபடியே நான் பார்த்துட்டேன், நான் ஜெபித்தபடியே நான் பார்த்துட்டேன், நான் அவர் வாக்கு பண்ணினதை போல அந்த வாக்குகள் வாக்களை நிறைவேறட்டுன்னு சொல்லி சந்தோஷத்தோடு அவர் சென்றிருப்பார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவைகள் நடந்து மேசியா பிறந்தார் என்று சொன்னதை போல ஆண்டவர் உன்னை குறித்து பேசின காரியங்கள், ஆண்டவர் உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம்படியே தீர்க்க தரிசனம் நிறைவேற்றவே அவர் பிறந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தரிசனம் தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, அவைகள் கட்டாயம் நிறைவேறும். அதற்காக காத்திரு. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த சிமியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியிருந்தார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர் கர்த்தருடைய ஆவியினால் அவர் நடத்தப்பட்டார். இதுவரைக்கும் உன்னை நடத்தினவர், இதுவரைக்கும் உன்னை ஏந்தினவர், இதுவரைக்கும் உன்னை தாங்கினவர் இனி உன்னை செமையான பாதையில் நடத்துவார். பெற்றெடுத்த தாய் தன் பாலகனை மறப்பாரோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. உன்னுடைய நம்பிக்கை பார்க்கிறவர் கண்கள் வந்து யோபை பார்த்த தேவன், அதனாலே உன் கண்ணீர் அவர் பார்க்கிறார். யோபே, நீ வடித்துக் கொண்டிருக்கிற அவமானமான வார்த்தைகளை கேட்டு, நிந்தையான வார்த்தைகளை கேட்டு, மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருக்க யோபவே, உன்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வியாதி நிமித்தம் அழுது கொண்டிருந்த பர்துமியே, ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்திலே, அந்த இடத்திலே 5 மண்டபம் எடுத்த பெதஸ்தண்ட மண்டபத்திலே பல வருடங்கள் அவன் ஆலயத்தில் இருந்தான். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை, என் வியாதியை போக்க யாரும் இல்லை, இதே நிலையில தான் என் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி அவன் அழுதிருக்க கூடும். அவனை ஒரு கண்கள் கண்டது. அன்றைக்கு அவனுடைய கண்ணீர் மாறினது மாத்திரமல்ல, அவன் வியாதி நீங்கி போனது. அவன் அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டான். எந்த மக்கள் அந்த பெதஸ்தா மண்டபத்தில் அவனை கிண்டல் செய்தார்களோ,
இதுவரைக்கும் கிடைக்காத சுகம் இனிமேல் கிடைக்க போறதாண்டு கிண்டல் பேசின மக்களுக்கு முன்பாக அவன் தலை நிமிர்ந்து நடந்தான். எந்த இடத்தில் நீ வைக்கப்பட்டாய், எந்த நபர் முன்பாக பரிகாசமாக பேசப்பட்டாய், எந்த சத்துருக்கள் உன்னை நிந்தையாக உன்னை நடத்துகிறார்கள், அதே மக்கள் கண் பார்க்க வண்ணமாக நான் உனக்கு முன்னே சென்று உன் கோணலான வழிகளை சபையாக்குவேன் என்று சொன்ன தேவன். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாக்காமல் போகும் என்று சொன்ன தேவன். உன் கண்ணீரை, உன் வேதனைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் சூழ்நிலை அது வேண்டாம் இருக்கட்டும், நான் நம்புகிறேன் அப்பா. நீ வாக்கு கொடுத்தவர், நீர் வாக்கு மாறாதவர். நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பீரோ. நீ வாக்கு கொடுத்தவர், நீ உண்மையுள்ளவர். சிமியோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தார். அதே ஆவியான உன்னோட இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியில அவர் நடத்துவார். நடு ரோட்டிலே நீ வெக்கப்பட்டு போக விட மாட்டார். எந்த நபருக்கு முன்பாக பரிகாசம் பண்ணப்பட்டாயோ அதே நபருக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்துவார். எந்த யோசிப்பு சகோதரருக்கு முன்பாக பரிகாசமாக பேசப்பட்ட உன் சொப்பனை நிறைவேறாது, ஆனா அதே சகோதரனுக்கு முன்பாக சொப்பனம் நிறைவேறினது மாத்திரமல்ல, யோசேப்பு முத்திரை மோதிரமாக உயர்த்தப்பட்டது அவன் கண்டார். கர்த்தர் எதெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ, உன் பிள்ளைகளை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் வேலையை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, உன் தொழிலை குறித்து எதெல்லாம் தீர்க்க தரிசனை உரைத்தாரோ அவைகள் கட்டாயம் நிறைவேறும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு உன் கண்ணீர், உன் வேதனைகள் ஆனந்த களிப்பாக மாறும். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிறவைகள் பெரிதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா, thank you Lord. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவை மேசியா என்று உலகத்திற்கு அறிவித்தது இந்த சிமியோனும் இந்த அண்ணா. ஆனா இந்த நாட்களிலே உன்னை தான்
தேவன் யார், மேசியா யார் என்று அடையாளத்தை காட்டும்படி கர்த்தர் உன்னை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். உன்னைதான் நம்பிக்கையின் அடையாளமாக, உன்னைதான் மேசியா எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்று அடையாளத்தை காட்ட கர்த்தர் உன்னைதான் ஒரு சாட்சியாக வைக்க போகிறார். மரியாளுடைய சாட்சி வல்லமில்லவர், பெரிய காரியனுக்கு செய்தார் என்று அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செய்ய போகிற மகத்தான காரியங்கள், ஆண்டவர் வாழ்க்கையை செய்ய போகிற மகத்தான சாட்சிகள், அவைகள் மேசியா யார் என்று அடையாளத்தை காட்டுகிற ஒரு அடையாளமாக, நம்பிக்கையின் அடையாளமாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. உன்னுடைய நிந்த நாட்கள் முடிந்து விட்டது, உன்னுடைய அவமான நாட்கள் முடிந்து விட்டது, உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து விட்டது, நீ காத்திருந்த நாட்கள் முடிந்து போனது. அதை நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். எதை நான் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்தேனோ அவைகளை செய்து முடிப்பேன். அவர் சொன்னபடி அவர் செய்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பார். ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு மூலமாக நடக்கிற எங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தாத்தா வந்துட்டு இருக்கிறாரு, பஸ் கிடைக்கலையும் அவருக்கு. அவர் முன்னே ஏர்போர்ட்ல வந்துட்டாரு, மாட்டு வண்டியில தான் வந்துட்டு இருக்கிறார். கிறிஸ்துமஸ் தாத்தா வந்துட்டாரு. மாட்டுக்குடிலில் பிறந்த குழந்தையின் குரல் கேட்குது, வானத்திலே இறையருளில் ஒளி வீசுது. இது என்ன அற்புதமோ, அடடா அடடா, இது என்ன அற்புதமோ. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே, மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. மண்ணின் பூ போல கண்ணின் மணியாக விண்ணின் திருமைந்தன் பிறந்தாரையா. கருணை உருவாக மரியின் மகனாக இறைவன் நமக்காக பிறந்தாரையா. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. அமைதி ஆனந்தம் புவி மேலே கவி பாட, உண்மை பேரன்பு மனசெல்லாம் மகிழ்ந்தோட. அமைதி ஆனந்தம் புவி மேலே கவி பாட, உண்மை பேரன்பு மனசெல்லாம் மகிழ்ந்தோட. நீதி நிலைத்திட நேர்மை செழித்திட இயேசு நம் உள்ளம் வந்தாரையா. வன்முறை இல்ல
போகாத நன்முறை அன்போடு ஒன்றாய் நாம் எல்லாம் வாழ்வோம் ஐயா. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவர, மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவர ஆடி பாடி கொண்டாடுவோம். நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. வாங்க ஆடுங்க. தந்தானே தந்தானே தான தந்தானா, தன தந்தானே தந்தானே தான தந்தானா. ஐ அப்படிதான். தனே தந்தானே தந்தானே தான தந்தானா, தன தந்தானே தந்தானே தான தந்தானா. ஐ ஐ தந்தானே தந்தானே தான தந்தானா, தன தந்தானே தந்தானே தான தந்தானா, தான தந்தானா, தான தந்தானா. ஐ கை 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 தா. சரி, நம்ம வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவை கூட நிற்க வச்சுட்டு ஒரு லாஸ்ட் ப்ரேயர் நம்ம பண்ணிடலாம். அன்பும் இரக்கம் இல்லை நல்ல தகப்பனே, இந்த நாளின் கூட்டத்தை அப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா இந்த நாளிலே சுவாமி நீ சொன்ன வார்த்தையின்படியே அப்பா நான் அதை சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா. என்னென்ன வார்த்தைகளை இந்த வருட தொடக்கத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக நீர் பேசியிருக்கின்றீரோ, அந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே அப்பா நீங்க நிறைவேற்ற போகிறதற்காக எப்படி யோபுவினுடைய அந்த சாப்டர்ல நாங்க பார்க்கும்போது அந்த கடைசி சாப்டர், அந்த 42nd சாப்டர்ல அந்த 1 முதல் 41வது அந்த சாப்டர் வரைக்கும் எந்த ஒரு அதிசயத்தை எங்களால பார்க்க முடியாம இருந்தாலும் அந்த 42வது சாப்டர்ல நீங்க யோபுவை பார்த்து அவருடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவருடைய பின்னிலைமையை நீங்க ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மை அவருடைய வாழ்க்கையில கொடுத்தீங்களோ, அதே போல இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 11 மாதங்களில் பார்க்காத ஒரு அதிசயத்தை, பார்க்காத ஒரு அற்புதத்தை இந்த 12வது மாதத்திலே நீர் காணும்படியாய் செய்ய போகிறதற்காக அவருடைய வாழ்க்கையிலே நீர் வரப்போகிற நாட்களிலே செய்ய போகிற அற்புதங்களுக்கு இந்த காரியங்கள் ஒரு அடையாளமாக ஒரு தொடக்கமாக இருக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராய் ஆசீர்வதிங்க. நன்மையான நாட்களை அவர்கள் பார்க்கும்படியாய் காணும்படியாய் கிருபை செய்யுங்க அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். The Lord, hallelujah. எத்தனை பேர் ஜனவரி 1 இந்த ஆண்டு அநேக காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக பேசினார். ஜனவரி 1 அந்த அந்த ப்ராஃபஸி, அந்த ரெவலேஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்கனால நிறைய பேருக்கு பல காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் பல காரியத்தை, பல நாடுகளை குறித்து, தேசங்களை குறித்து, இந்தியாவை குறித்து, அமெரிக்காவை குறித்து பல காரியங்களை குறித்து பேசினார். குறிப்பாக அமெரிக்காவுடைய புதிய ஜனாதிபதியை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இது நடக்க போகிறது. எல்லாரும் நினைச்சாங்க, எல்லாரும் பேசினாங்க, ட்ரம்ப் அவர் வருகிறது வாய்ப்பே இல்லை ஆண்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு தோற்று போன ஒரு ஜனாதிபதி மீண்டும் வருகிறது வாய்ப்பே கிடையாது, அமெரிக்காவுடைய சரித்திரத்தை இது போல நடக்கலைன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னதை போல ட்ரம்ப் அவர் எலெக்ஷனை வின் பண்ணினார். ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய ஒரு அந்த ப்ராஃபஸியில் ஒரு ரெவலேஷன் என்னன்னா, இட்ஸ் நாட் ஷீ, இட்ஸ் ஹீ. ஜனவரி 1 ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் போது நான் யோசித்தேன், ஷீனா ஒரு பெண் இல்லை ஒரு ஆணுன்னு சொன்னார். ஆக்சுவலாக ஒரு ஆணு தான் எலெக்ஷன் நின்னார். ஜோ பைடன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர் தான் நின்னார் எலெக்ஷனுக்கு. ஆனால் தற்காலிகம் தான், ஒரு டெம்பரரி தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் யார் நின்னாங்க? கமலா ஹாரிஸ் நின்னாங்க. அவங்க வந்தபோது எல்லாரும் நினைச்சாங்க இவங்க தான் வெற்றி காண போகிறாங்க. ஆனால் அவங்கள வெற்றி காணல, எதிர்பார்க்காத வெற்றியை ட்ரம்புக்கு கொடுத்தார். ஆமென். இப்படி அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொன்னதை போல நிறைவேற்றினார். இந்த ஜனவரி 1 அப்படிப்பட்ட பல வெளிப்பாடுகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். 1 நீங்கள் சென்னையில் அந்த இண்டோர் ஆடிட்டோரியம், மழை புயல் வந்தாலும் அது இண்டோர் ஆடிட்டோரியம், அந்த ஆடிட்டோரியம்க்கு வாங்க. சென்ட் தாமஸ் மவுண்டில் மான்ஃபோர்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் அந்த இடத்துல 6 மணிக்கு அந்த கூட்டம் 8:30 மணிக்கு முடிஞ்சிடும். முடிந்தவருக்கு நேரம் நீங்கள் வர பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஒரு வீடியோ கிரேசி பண்ணியிருக்கிறாங்க, அந்த வீடியோ போடுவாங்க.